ஒரு பெரிய கற்பனையில் நீங்கள் இருப்பீங்க. நம்ம கம்பெனி அப்படி பண்ணலாம், தொழில் அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அது இது என்னென்னவோ கற்பனையில் இருந்தீங்களோ, அந்த அத்தனை கற்பனையும் உங்களை நிஜமாக்கப் போகிறார். இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். மூடி இருந்த தொழில் கூட நீங்கள் மறுபடியும் ரீஓப்பன் பண்ண போகிறீங்க. எப்படி 10ல் வந்து உட்காந்துக்கிறதுனால ஏற்கனவே லாஸ் ஆகி மூடிட்டு இருப்பீங்களா? அது திறக்கலாம் ரொம்ப நாளாக தள்ளிட்டு இருப்பீங்களா? என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்களா? பொருளாதார சிக்கத்தில் இருந்தீங்களா? அதெல்லாம் நீங்கி பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு கூட கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சு பார்ப்பார். அழகான ஒரு இடத்துல உட்கார வச்சு பழக பார்ப்பார். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி நல்லா உடனே கிடைக்கும். வேலை கிடைக்கும். உயர் பதவி ப்ரமோஷன் உங்களை மேலே உட்கார வச்சு பார்ப்பார். சுக்கிரன் அழக வச்சு பார்ப்பார். அப்போது பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கூட உங்களை உச்சமற்ற சுக்கிரனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. இப்போ லாட்ரி வாங்கினாலும் ஒரு வர வாய்ப்பு இருக்கிறது. கற்பனையில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உச்சமற்ற சுக்கிரனால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. அது 10ல் இருப்பது 10ல் உச்சமற்ற சுக்கிரனால் பல மடங்கு பல விதங்கள் லாபங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இவ்வளோ நாள் இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு எப்போ ஒரு முறை தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் பல மடங்கு பல விதங்கள் லாபங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இவ்வளோ நாள் இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு எப்போ ஒரு முறை தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் மிதனராசிக்கு இப்போ இந்தமாரி வாய்ப்பு ரொம்ப ரேர் வருவது. அதனால் உங்களை அழகுப்படுத்தி பார்க்க உங்கள் தொழில் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை சுக்கிர பகவான் அழகுப்படுத்தி பார்க்க போகிறார். நீங்களும் டிப்டாப்பாக ஊர் உலகத்தில் நடக்க போகிறீங்க. 2025ஆம் ஆண்டிற்கான சுக்கிர பெயர்ச்சி. இந்த ஆண்டில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் கேதுபன் எல்லாமும் பெயர்ச்சி இந்த வருடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம இப்பொழுது பார்ப்பது சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டில் என்பதை நாம் விரிவாக மேஷம் முதல் மீனராசி வரையில் விரிவாக பார்ப்போம். வாருங்கள். உங்கள் ராசிக்கு 10ல் உச்சமற்ற சுக்கிரன் ராகு பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அது ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களை கொடுப்போகிறது. ஆனால் 10ஆம் பாகம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமற்ற சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகம். தொழிலை நீங்கள் பின்னி பெடரி எடுக்க போகிறீங்க. அவ்வளோ அருமையாக தொழில் முன்னேற்றம் மிதன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. உங்கள் ராசியில் ஆல்ரெடி செவ்வாய் வரை உட்காந்துருக்காரு. உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் தைரியத்தை கொடுக்க போகிறார். எப்படி வீர தீர தைரியம் கம்பீரியம் துணிச்சல் அதோடு அனைத்தும் உச்சமற்ற சுக்கிரனால் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்ய போகிறீர்கள். உங்கள் தொழிலை ஒரு பிரான்ச் இருந்தால் 2 பிரான்ச்சு, 2 இருந்தால் 3 இப்படி விரிவுபடுத்த போகிறீங்க. தொழிலால் இதுவரையில் இருந்த லாபங்கள் லட்சமாக லாபம் தான் பெருக போகுது. கோடியாக லாபம் தான் கோடியாக பெருக போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த உச்சமற்ற சுக்கிரன் அமைந்திருப்பது உங்களுக்கு பெரிய ஒரு யோகமே. 4 மாதங்களாக அவர் உங்களுக்கு அங்கே இருக்க போகிறார். 10ல் இருக்க போகிறார். அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த 4 மாதம் கிட்டத்தட்ட 120 நாள் உங்கள் வாழ்க்கையில் கம்பெனியில் தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஒரு பெரிய கற்பனையில் நீங்கள் இருப்பீங்க. நம்ம கம்பெனி அப்படி பண்ணலாம், தொழில் அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அது இது என்னென்னவோ கற்பனையில் இருந்தீங்களோ அந்த அத்தனை கற்பனையும் உங்களை நிஜமாக்க போகிறார். இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். மூடி இருந்த தொழில் கூட நீங்கள் மறுபடியும் ரீஓப்பன் பண்ண போகிறீங்க. எப்படி 10ல் வந்து உட்காந்துக்கிறதுனால ஏற்கனவே லாஸ் ஆகி மூடிட்டு இருப்பீங்களா? அது திறக்கலாம் ரொம்ப நாளாக தள்ளிட்டு இருப்பீங்களா? என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்களா? பொருளாதார சிக்கத்தில் இருந்தீங்களா? அதெல்லாம் நீங்கி பொருளாதாரம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். கண்டிப்பாக நீங்கள் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற போகிறீங்க. ரீஓப்பன் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். கம்பெனியில் வேலையாட்களை நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் அதிகப்படுத்தலாம். தொழிலாளர்களையுமே இருந்தால் லாபங்கள் அதிகமாக உங்களுக்கு வரப்போகிறது, பெருக போகிறது. அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் தான். தொழிலாளர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். பெண்களை வைத்து வேலை செய்யும் கம்பெனிகளாம் அதில் அதிகப்படியான லாபம் இன்னும் கிடைக்கும். அங்கே சுக்கிரன் அதிகமாக இருப்பதுனால பெண்கள் மூலியமாக பெண்கள் உழைப்பாளி மூலியம் பெண்கள் வேலையாட்களால் உங்களுக்கு நிறைய ஒரு லாபத்தை உச்ச அளவு கொண்டு போக போகிறார். மிதனராசி அன்பர்கள் நீங்கள் இதுவரை பெண்கள் யாராவது ஒரு நீண்ட நாளாக ஒரு நகை வாங்க முடியலையே, ஒரு துணி வாங்க முடியலையே, ஒரு வீட்டுக்கு ஒரு அலங்கார பொருள் வாங்க முடியலையே, வீட்டில் இருக்கிற அப்படி நினச்சிட்டு இருந்த நீங்கள்லாம்
இந்த 4 மாதத்தில் உச்சமற்ற சுக்கிரனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நகை வாங்கி போட்டு அழகு பார்ப்பீங்க. புது துணி புது ட்ரெஸ் வாங்கி போட்டு அழகு பார்ப்பீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குது. வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுருப்பீங்க. வீட்டில் ஸ்க்ரீன் மாற்றலான்னு அதை ரொம்ப நாளாக மாற்றாமல் இந்த ஸ்க்ரீனு மாற்றுவீங்க. டிவி மாற்றணும்னு நினச்சா அதுவும் பழைய டிவி கொடுத்துட்டு புது டிவி பெரிய சைஸ் டிவி வாங்கி மாற்றி வைப்பீங்க. ஸோ மிக்சி பொருள் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் புது பொருள் கண்டிப்பாக புதுசு எல்லாமே வாங்க போகிறீங்க. வாங்கி வச்சு அழகு பார்க்க போகிறீங்க. உங்கள் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் நிம்மதி பெருக போகிறது. உங்கள் குழந்தைகளால் நிம்மதி பெருக போகிறது. அக்கம் பக்கம் உறவினர்களும் உங்களுக்கு நிம்மதி பெருக போகிறது. 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க. ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி உங்கள் மனம் மகிழ்கிற அளவுக்கு 4 பேர் உங்களை பாராட்டி உற்சாகப்படுத்தி ஒரு கௌரவமான இடத்துல உங்கள் உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்க. ஸோ அப்போ உங்கள் மனசு குளிரும். உங்கள் மனசு குளிர சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்ச்சி என்னென்ன இருக்கிறதோ மனம் குளிர மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன நடக்க போகிறோ அது எல்லாமே உச்சமற்ற சுக்கிரனால் உங்களுக்கு நடக்க போகிறது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அப்படியே ஆகாயத்திலே மிதக்க போகிறீங்க நீங்கள். அந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட அதாவது உங்களை உச்சகட்ட அன்பிற்கும் பாசத்திற்கும் உங்களை மகிழ்ச்சிக்கும் கொண்டு போக போகிறது. முக்கியமாக தொழில் இருந்த பொறாமை இதெல்லாமே உங்கள்கிட்ட எல்லாம் விலகப் போகிறது. உங்களை வளரவே விடக்கூடாது, இந்த கம்பெனி வளரக்கூடாது, தொழிலில் வளரக்கூடாது, வேலைக்கே போகக்கூடாது அப்படி யாராவது உங்களை தடுத்துருந்தால் கூட அந்த தடையெல்லாம் விலகி இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு அந்த தடையெல்லாம் விலகி உங்களை நல்ல நிலையில் கொண்டு போவார். வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு கூட கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சு பார்ப்பார். அழகான ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்ப்பார். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி நல்லா உடனே கிடைக்கும். வேலை கிடைக்கும். உயர் பதவி ப்ரமோஷன் உங்களை மேலே உட்கார வச்சு பார்ப்பார். சுக்கிரன் அழகு வச்சு பார்ப்பார். அப்போது பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கூட உங்களை உச்சமற்ற சுக்கிரனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. உங்களை பண இழப்பு இதுவரை இருந்த பண இழப்பு எல்லாமே இனிமேல் விலகி வர வேண்டிய பணம் எல்லாம் உங்களுக்கு சேரும். உங்களுடைய வீடு அதாவது ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு புது வீடு கட்ட முடியலன்னு யோசனை பண்ணிட்டுருங்க. லக்ஸுரி வீடாக நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்பார்ட்மெண்ட்டில் புது வீடை நீங்கள் பார்த்து ஆல்ரெடி செலக்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. அது கூட நீங்கள் இந்த 4 மாதத்தில் வாங்குவீங்க. கட்டின வீடை எல்லாமே நீங்கள் கட்ட வேண்டியதே இல்லை. கட்டின வீடு ரெடிமேடு வீடு வாங்குகிற யோகம் அழகாக போனீங்க. குடும்ப வீடு கிரகபிரவேசம் பண்ணிவிட்டு வீடு நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகம் இருக்கிறது. இந்த சுக்கிரனால் உங்களுக்கு என்ன ஒரு லாட்ரி யோகம் கூட இருக்கிறது. திடீர் பணம் வரவும் இருக்கிறது. ஒரு சீட்டு போட்டதுங்களாக்கா உங்களுக்கு தான் கிடைக்கும். ஒரு லாட்ரி வாங்கினாலும் ஒரு வர வாய்ப்பு இருக்கிறது. கற்பனையில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உச்சமற்ற சுக்கிரனால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. அது 10ல் இருப்பது 10ல் உச்சமற்ற சுக்கிரனால் பல மடங்கு பல விதங்கள் லாபங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இவ்வளோ நாள் இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு எப்போ ஒரு முறை தான் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் மிதுனராசிக்கு இப்போ இந்தமாரி வாய்ப்பு ரொம்ப ரேர் வருவது. அதனால் உங்களை அழகுப்படுத்தி பார்க்க உங்கள் தொழில் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை சுக்கிர பகவான் அழகுப்படுத்தி பார்க்க போகிறார். நீங்களும் டிப்டாப்பாக ஊர் உலகத்தில் நடக்க போகிறீங்க. அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உச்சமற்ற சுக்கிரன் தரப்போகிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி ஒரு பொற்காலமாக அமைத்து கொடுக்க போகிறார். இந்த 4 மாதம் என்பது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபட்டு, ஏன்னா குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. சுக்கிரன் உச்சதெய்வத்துக்காரன்றதுக்காக குலதெய்வம் வணங்காத முட்டில் போகிறீங்க. குலதெய்வத்தை வணங்காதான் உச்சமற்ற சுக்கிரன் உங்களுக்கு நல்லது செய்வார். அதனால் குலதெய்வத்தை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் படியை அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். 2025ஆம் ஆண்டு ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமைய எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.